ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். தேவ சயன ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி. அப்புறம் தவ திரு லோகநாத சுவாமி அவருடைய வியாச பூஜா செரமனி ஃபங்க்ஷன். அதனால முதல்ல இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர் எல்லாருக்கும் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். இந்த ஏகாதசி விரதம் நல்லபடியா இருந்து பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், கோபாலை கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. ஒரு 5 மினிட்ஸ் ஏகாதசி மகாத்மா அதை படிச்சுட்டு அப்புறம் அந்த பாகவத்துல இருந்து இன்னைக்கு படிச்சோம். அப்புறம் லோகநாத் சுவாமி அவருடைய வரலாறு குளோரிபிகேஷன். ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் கிருஷ்ணன் கேட்கிறார், இந்த ஏகாதசியுடைய மகிமை என்ன, நான் யாரை வழிபடணும், எப்படி வர்ஷிப் பண்ணணும், எந்த மாதிரி விரதம் இருக்கணும். அது யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் கேட்கும்போது பகவான் ரொம்ப உற்சாகமா சொல்றாரு, ஏகாதசி விரதம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஏகாதசி ஃபாஸ்டிங்கிறது இன்னைக்கு வந்தது இல்லை, டைம் மெமோரியல். படைப்பின ஆரம்பத்துல இருந்தே பக்தர்கள் இந்த ஏகாதசி உபவாசம் இருக்காங்க. ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமா. எப்படி மலைகள்ல ஹிமாலயம் உயர்ந்ததோ, நதிகள்ல கங்கை உயர்ந்ததோ, பக்தர்கள மகாதேவர் உயர்ந்தவரோ, அந்த மாதிரி விரதங்கள்ல ஏகாதசி வருது. ஏகாதசி உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீசியஸ். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு, பகவானை அனுகிரகம் பெறதுக்கு நம்முடைய புலங்கள்லாம் கட்டுப்படுத்தி கூடுமான நேரங்களை கிருஷ்ண கான்சியஸ்ல ஸ்பெண்ட் பண்றது, எக்ஸ்ட்ரா ரவுண்ட் சேன் பண்றது, பகவான் பற்றி கேட்கறது, சேவை பண்றது. அப்போ கிருஷ்ணர் ரொம்ப உற்சாகமா சொல்றாரு, பவிஷ்ய உத்தாரண புராணம். பவிஷ்ய உத்தார புராணத்துல இந்த லீலைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஏகாதசி மகாத்மா. அப்போ அது யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி கிருஷ்ணத்தை கேட்டாரோ அது போல ஒரு முறை நாரதர் பிரம்மதேவன் கேட்கிறார், ஏகாதசி மகாத்மியம் இதை பத்தி சொல்லுங்க. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போது ஏகாதசி மகாத்மியத்தை நாரதருக்கு பிரம்மா சொல்றார். அப்ப இந்த ஏகாதசி தேவ சயன ஏகாதசி அல்லது சயன ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி, 2-3 பேர் உண்டு. அதாவது பகவான் ரெஸ்ட் எடுக்கிற நேரம். அதாவது 6 மாதம் தேவர்களுக்கு, இப்ப நமக்கு 6 மாசம் பகல், நமக்கு 6 மாசம் அது தேவர்களுடைய பகல், நமக்கு 6 மாசம் தேவர்களுடைய இரவு. இந்த மாதிரி நமக்கு 1 இயர், நமக்கு 1 டே. அப்படின்னா உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். உத்தராயண காலம்னா தேவர்கள் பகவானை வர்ஷிப் பண்ற டைம், அது தேவர்களுக்கு டே டைம். தட்சிணாயன காலம்னா தேவர்கள் ரெஸ்ட் பண்ற டைம், நைட் டைம். அப்ப தேவ சயன, தேவரெல்லாம் ரெஸ்ட் பண்ற டைம், பகவானும் ரெஸ்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு 6 மாசம் கழிச்சு உத்தாரண ஏகாதசி, ஹரிபோதினி ஏகாதசி, உத்தார. அப்போ பகவான் தேவர்கள்லாம் எழுந்திரிச்சு பகவான் பிரார்த்தனை பண்ண, புருஷ சூத்தலா நாராயண சூத்தலாம் பண்ணி பகவான் பிரேயர் பண்ண. அப்போ நாரத முனி, பிரம்மா நாரதன் சொல்றாரு, இந்த ஏகாதசி முன்ன காலத்துல மாந்தாதான் ஒரு ராஜா இருந்தார், ரகுவம்சத்துல மாந்தாதான் ஒரு கிங். இந்த மாந்தாதா ரொம்ப பயஸ் ராஜ ரிஷியர், ரொம்ப புண்ணியப்பான ஆத்மா, ரொம்ப புண்ணிய செஞ்ச ஆத்மா. அவர் ஆட்சி காலத்துல மாந்தாதோடைய கிங்டம் அவருடைய லைஃப் டைம்ல அவருடைய ஆட்சி பண்ணும்போது பொற்காலமா இருக்கு, கோல்டன் ஏஜ். ஏன்னா ஏன் கோல்டன் ஏஜ்னா, அந்த டைம்ல பிரஜைகள்லாம் தன் குழந்தைகள் மாதிரி பார்த்துட்டார். மாந்தாத ராஜா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பிரஜைகள்லாம் தன் குழந்தை மாதிரி பார்த்துட்டார்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. பசி, ஏக்கம், தாகம், கவலை ஒண்ணும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. மழை நல்லா பொழிஞ்சது, தானியம் நல்லா வந்தது, எல்லா ஐஸ்வர்யம் இருந்தது. அவருடைய அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கவலை இல்ல, பயம் இல்ல, யாராவது குண்டு போட்டுருவாங்களோ, சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ, வேலை கிடைக்காம போயிடுமோ, ஒரு ஃபியர் கிடையாது. அப்போ ஒரு தெய்வீகமான ஒரு புருஷர், ஒரு நல்ல ஒரு பக்தர் வந்து ஆட்சி பண்ணும்போது அங்க வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, மாதாதாவுடைய ராஜ்யம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, வறண்டு போச்சு. மழை இல்ல, தானியங்கள்லாம் வளரல, தண்ணியோட இல்ல. தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகமே தண்ணி தண்ணி குடிக்கலன்னா கூட உயிர் வாழ முடியும். ஏகாதசி கூட நிர்ஜல் பாஸ்டிங் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? அதனால தண்ணி இல்லாம வாழ முடியாது. தண்ணி இல்லைன்னா தானியங்கள் வளராது. தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணி இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. நீர் வளம் இருந்தா அது எல்லாமே. அப்போ மாதாதோடைய ராஜ்யத்துல என்ன ஆச்சு, தண்ணியே இல்ல, மழை பெய்யல, ஏரி குளம் எல்லாம் வறண்டு போச்சு, ஆத்துல தண்ணி இல்ல, சாப்பிட முடியல, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து என்ன காரணம், என்ன நடந்தது, நல்லா தானே போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லபடியா கிடைச்சிருக்கு, திடீர்னு பார்த்தா ஏதோ நடந்துருச்சு. என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப எல்லாம் ராஜா கிட்ட வராங்க. நம்ம ராஜா வந்து ரொம்ப நல்லவர் தானே, ரொம்ப நல்ல புண்ணிய பண்ண ஆத்மா. அவருக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாவம் செஞ்சது இல்லை. அவர் ஒரு பாவம் செஞ்சது இல்லை, அவருக்கு நினைவு தெரிஞ்சு அவர் எந்த பாவம் பண்ணது இல்லை. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவருடைய ராஜ்யம் இப்படி ஆச்சுன்னு. எல்லாம் பூமியெல்லாம் வறண்டு போச்சு, ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப எல்லாம் ராஜா கிட்ட வந்தாங்க. ராஜா என்ன பண்ணாரு, அங்க பிராமணர்லாம் அவங்க சபையில இருந்தாங்க. பிராமணர்லாம் கூப்பிட்டு என்ன காரணம் என்னவா இருக்கும், மேபி நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருக்கலாம். ராஜா யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சு பார்த்தா அவருக்கு பாவம் பண்ணது ஞாபகமே இல்லை. அப்புறம் என்ன பண்றது, சரி இதுக்கு ஏதோ சொல்யூஷன் வேணும். இப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த நாட்டுல வந்து வறட்சி பஞ்சம் எல்லாம் போய் மக்கள் திரும்ப ஆர்த்தமா இருக்கணும். இப்ப இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு எல்லாம் சொல்யூஷன் தெரியல என்ன பண்றது. அப்ப ராஜா வந்து காட்டுக்கு போறாரு. நாங்க வந்து முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஃபாரஸ்ட். அங்க வந்து நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் ஆசை வச்சு தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது தன்னை உணர்ந்த ஆத்மா இருப்பாங்களே, செல்ஃப் ரியலைஸ் சோல்ஸ். அவங்க தினம் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இல்லையா? சாதுக்கள் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு முக்காலம் தெரியும், முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வியாசர். வியாசர் வந்து என்ன பண்ணாரு, பாகவதம் எழுதும்போது, பாகவதம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது, கரெக்டா? பாகவதம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. அந்த பாகவதத்துல கலியுகத்துல 2500 வருஷத்துக்கு புத்தர் அவதாரம் பண்ணுவாருன்னு சொல்லி, புத்தர் அவதரிக்க போறாரு. டிகிட்டேஷு பவிஷ்யதி. டிகிட்டேஷு பவிஷ்யத்தினா பகவான் புத்தர் அவதாரம் பண்ண போறாரு. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இனி கழிச்சு 2000 வருஷத்துக்குள்ள புத்தர் அவதாரம் பண்ணுவாருங்கிற இன்ஃபர்மேஷன் பாகவத்துல இருக்கு. கலியுகம் எண்டு எப்படி இருக்குன்னு பாகவத்துல இருக்கு. சோ வந்து திரிகாலஜ்ஞம், 3 காலம் உங்களுக்கு தெரியும். வியாசர் போன்றவங்களுக்கு வியாசர், அங்கீரர், அகஸ்தியர், புலஸ்தியர், இந்த மாதிரி விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இவங்கெல்லாம் முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது சொல்லணும். நம்ம ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வச்சிருப்போம், முன்ன நடந்தது மட்டும் ஞாபகம் வச்சிருப்போம். அன்னைக்கு என்ன அப்படி சொன்னீங்க ஞாபகம் இருக்காது. அதுக்கு சண்டை போடும்போது அன்னைக்கு அப்படி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, நான் மறக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வந்த புதுசு நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? மறக்கவே மாட்டேன் நான். அன்னைக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது என்ன பேசுனீங்க, உங்க அம்மா என்ன சொன்னாங்க இல்லையா? நமக்கு பாஸ்ட் மட்டும் தான் தெரியும், பட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சரும் தெரியும். பட் பிரம்மச்சாரி ஃபியூச்சர் தெரியும், கல்யாணம் பண்ண என்ன ஆகும். அதனாலதான் பிரம்மச்சாரி பெஸ்ட். சோ அப்ப என்ன நடந்தது, இந்த மாதாதா வந்து மினிஸ்டர் எல்லாம் கூட்டிட்டு, கொஞ்சம் பிராமணர்கள் மந்திரிகள் எல்லாம் கூட்டிட்டு அவர் காட்டுக்கு போனார். இந்த ஃபாரஸ்ட்ல போனா அங்க வந்து ஒரு அழகான ஆசிரமம். அங்க வந்து அங்கீர மகரிஷி இருக்காரு. அங்கீரா மகரிஷி வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா, செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன், தபஸ்வி. அவர் ஆசிரமம் போனா அப்படியே சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறாரு, உட்கார்ந்து அப்படியே தேஜஸ்வியா இருக்காரு. அங்கீரரை பார்த்த உடனே மாதாதா தன் குதிரையிலிருந்து இறங்கி போய் ஆசிரமத்துக்கு போய் நமஸ்காரம், எல்லாம் உங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய பாதத்து பக்கத்துல உட்காந்துட்டார். அங்கீரர் தவம் முடிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறாரு, மாதாதா உட்காந்துக்கிட்டார். அங்கீரர் கேட்கிறாரு, மாதாதா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அதாவது ஒரு ராஜான்னு வரும்போது அவருக்கு 7 அங்கங்கள் இருக்கிறதா புராணம் சொல்லுது. ராஜாவுக்கு வந்து 7 limbs. அவர் ராஜா, அவருடைய ராஜ்யம், அவருடைய மினிஸ்ட்ரி,
அப்புறம் ட்ரெஷரி, அப்புறம் வந்து சிட்டிசன்ஸ், இதெல்லாம் வரும். இதெல்லாம் நல்லா இருக்கா, ஹாப்பியா இருக்கியா, உன் ராஜ்யம் எப்படி இருக்கு, உன்னுடைய மந்திரிகள் எப்படி இருக்காங்க, உன்னுடைய ட்ரெஷர் எப்படி இருக்கு, சொத்துல எப்படி இருக்கு, நிலம்லாம் எப்படி இருக்கு, எவ்ரி திங்ஸ் கோ ஃபைன், எல்லாம் ஒழுங்கா நல்லா போயிட்டு இருக்கா. எல்லாம் சொன்னாரு. நான் உங்களுடைய பாதம் தரிசனம் பண்ண வந்தேன். உங்களை தரிசனம் பண்ணது நான் செஞ்ச பாக்கியம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாமே முக்காலம் அறிந்தவங்க. இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யம் திடீர்னு வறட்சி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவம் செய்யல. என்ன காரணமா இருக்கும்? ஏன் என் ராஜ்யம் இந்த மாதிரி ஆயிடுச்சு? திடீர்னு என் ராஜ்யத்துல எல்லாம் போயிடுச்சு. தண்ணி வரல, நிலம் வறண்டு போய் தானியம் இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ மக்கள் கஷ்டப்பட்டா மன்னன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ராஜா தான் பொறுப்பு. அவர் போய் கேட்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? நங்கீர மகிழ்ச்சி அப்படியே கண்ணு மூடிட்டு யோசிச்சாரு. உன் மேல ஒரு தப்பு இல்ல, நீ வந்து ஒரு தப்பு செய்யல. ஆனா ஒரு ராஜ்யத்துல வந்து ஒரு சூத்ரா இஸ் நாட் குவாலிஃபைடு டு பர்ஃபார்ம் யஜ்யம். யஜ்யம் பண்றதுக்கு தகுதியா இல்லாத ஒரு சூத்ர வந்து ஒரு யாகம் பண்ணிட்டான். மந்திரம்லாம் தப்பு தப்பா சொல்லி ஒழுங்கா பண்ணாம அதை அரைகுறையா பண்ணி அவன் வந்து ஒரு ரொம்ப தப்பான ஒரு வேலை பண்ணிட்டான். அவன் அந்த மாதிரி பண்ணனாலதான் எல்லாம் போயிடுச்சு. அன்குவாலிஃபைடு பர்சன். ஸோ அப்படின்னா ஹி மஸ்ட் பி ட்ரெயின்னும், ஒரு ட்ரைனிங் இருக்கணும். யார் வேணாலும் பிராமணன் ஆகலாம், யார் வேணா எக்ஸாம் பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். ஒரு ஆன்மீக குரு அணுகி அவருக்கு சேவை பண்ணி, பணிவா சேவை பண்ணி, கேள்வி எல்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் தீட்சை வாங்கி, அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி, அதுக்கப்புறம் பிராமண் தீட்சை வாங்கி, அப்புறம் சாஸ்திரம் எல்லாம் படிச்சு, அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இவர் எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம அவரா மனம் போன போக்குல யாகம் பண்ணிட்டார். அந்த ஒரு மிஸ்டேக், அந்த வேத மந்திரங்களை தவறா உச்சரிச்சதுனால. வேத மந்திரங்களை வேதிக் அந்த மந்த்ராஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ண மீனிங்கே மாறிடும். சான்ஸ்கிரிட் வேர்ஸ்ல வந்து ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். க க க க பா 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 பா, இந்த ப்ரொனன்சியேஷன் இருக்கு. இந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து நம்ம மாத்தி சொல்லிட்டோம்னா அந்த அர்த்தம் மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு பாகவத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. அதாவது துவஷ்டான்னு ஒரு பிராமணர் யாகம் பண்ணார். அந்த யாகம் பண்ணும்போது இந்திரனின் நண்பனேன்னு சொல்றதுக்கு இந்திரனின் எதிரியே சொல்லி யாகம் பண்ணிட்டேன். ஒரு வார்த்தை மாறிடுச்சு. இந்திராவுடைய நண்பனேன்னு சொல்றதுக்கு இந்திராவுடைய எதிரியன்னு சொல்றேன். யாகம் சேர்ந்து ஒரு அசுரம் வந்துட்டு இந்திரனை கொள்றது, விருத்ராசர். அந்த பாஸ்ட் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, நம்ம நெக்ஸ்ட் டைம் ரொம்ப படிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லீலை, விருத்ராசர் லீலை. நிறைய லெசன்ஸ் இருக்கு நம்ம லைஃப்ல, நிறைய. அந்த மாதிரி ஒரு வேர்டு மாறிச்சுன்னா மீனிங் மாறிடும். அதான் வேதிக் மந்த்ராவோட ப்ராப்ளம். பட் வி ஆர் சோ ஃபார்ச்சுனேட், வி ஆர் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மந்த்ரா ரொம்ப ஈஸி, வேர்டு மாறுறதுக்கு சான்ஸ் இல்ல. மூணே வேர்டு தான் திரும்ப திரும்ப வருது. ரொம்ப அழகா கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ரொம்ப அழகா சாட் பண்ணலாம். அதை நம்ம பண்ண மாட்டோம், அதான் பிரச்சனை. மந்த்ரா ஈஸி தான், ரொம்ப அழகா சாட் பண்ணலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாம், கவனமா சொல்லலாம். ஆனா பண்ண மாட்டோம். அப்ப 10th offense என்னது? இட் இஸ் ஆல்சோ an offense to inattentive while chanting. இல்லையா? பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பதும் குற்றமாகும். அந்த சாண்டிங் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் அது ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இல்லாட்டி அதோட பெனிஃபிட் உண்டு. ஜபம் பண்ணா அதுக்கான நன்மை இருக்கு. ஆனா கவனம் இல்லாம பண்ணா அது முழு நன்மை நமக்கு கிடைக்காது. இப்ப இருக்கு சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனை வந்து வெளிச்சம் வருது, நம்ம மேல படுது. அதே சூரியன் மேகம் கவர் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளவுட் வந்து சூரியனை கவர் பண்ணிடுச்சு, மேகம் சூரியனை மறைச்சிருச்சு. அப்போ வெளிச்சம் இருக்கு, ஆனா ஃபுல் எனர்ஜி நம்ம எடுத்துக்க முடியாது. சூரியனுடைய முழு சக்தி நமக்கு கிடைக்காது. ஏன்? அந்த மேகம் மூடிடுச்சு. அந்த மேகம் விலகுனா முழு சக்தி கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம அபராதங்கள் பண்ணிட்டே சேன் பண்ணா கோடி நம்முடைய முழு பொட்டன்சி நமக்கு கிடைக்காது. அபராதங்கள் விட்டுட்டோம், ஃபுல் எனர்ஜி கிடைச்சிடும். அதனால அபராதங்கள் எல்லாம் பண்ணணும். தினமும் அந்த 10 offense சொல்றோம் இல்லையா, யாரெல்லாம் இங்க 10 offense பார்க்காம சொல்லுவீங்க? பாத்தீங்களா, படிக்கணும். நான் கோயில்ல வந்து தினமும் 10 offense காலையில சேன் பண்றதுக்கு முன்னாடி படிப்போம். ஏன்னா மறந்துடுவோம். நம்ம பிரச்சனைனா ஞாபகம் மருதிதான், மறந்துடுவோம். 8வது அப்பன்ஸ் என்னன்னா தலையை செஞ்சிருக்கும். 8வது அப்பன்ஸ் என்னது? எனக்கு முதல்ல அப்பன்ஸே தெரியல. அதனால படிக்கணும். இந்த 10 offense நம்ம பைகாட் பண்ணி மரப்பார் பண்ணி தினமும் சொல்லணும். தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லணும். தூங்கி எந்திரிச்சோடனே 7th offense என்ன அப்படின்னா, டு கமிட் சின்ஃபுல் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹோலி. பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியம் செய்வது குற்றமாகும். அது 10 குற்றம் படிச்சு வச்சுக்கணும். புதுசா வரவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தாரு. நாம சொல்லும் போது எப்படி கவனமா சொல்றது,
குற்றம் இல்லாம எப்படி சொல்றது, என்னென்ன குற்றம் பண்ணக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரோம். இதான் நம்ம டியூட்டி. அப்போ இந்த மந்திரம் தப்பு தப்பா சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ராஜ்யமே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்ப இதுக்கு பிராயச்சித்தம் என்ன பண்ணணும்? இப்ப இதுக்கு வேதத்துல ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா? அவனை கொன்னுருன்னு. அவனை கொன்னுருன்னு. தப்பு பண்ணிட்டான். அவன் பண்ணதுனால தான் இவ்வளவு ப்ராப்ளம். ஒருத்தன் பண்ண தப்பு. அவன் ஒழுங்கா ப்ராப்பரா அவனோட டியூட்டி மட்டும் பண்ணணும். சதர்மா இருக்கு, அவனுக்கு உண்டான தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை பண்ணாம அவன் இன்னொரு தர்மத்தை இமிட்டேட் பண்ணான். சூத்ராவுடைய தர்மம் என்னன்னா அது பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் பிராமணோடைய தர்மம் இமிட்டேட் பண்ண எந்த ரிசல்ட்? பட் ட்ரைனிங் பண்ணி வரலாம். சூத்ரா பிகம் பிராமணா. ஒரு பிராமணா சூத்ரன் ஒரு சூத்ரா பிராமணன் ஆகலாம். பட் ப்ராப்பர் ட்ரைனிங் இஸ் ரிக்வயர்ட். ட்ரைனிங் இருக்கணும். ட்ரைனிங் வந்தா அந்த சூத்ரா படிப்பே பிராமணர் ஆகலாம். ஸோ இஸ்கான்ல எவ்வளோ பக்தர்கள் சாதாரண குலத்துல பிறந்தவங்க இன்னைக்கு டெய்டி வர்ஷிப் பண்றாங்க, யாகம் பண்றாங்க இல்லையா? எவ்வளவு பேர் பாக்குறோம் நம்ம, பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லையா? என் தமிழ்நாட்டுல வந்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் லீடர் சொல்லுவாங்க, யார் வேணா அர்ச்சகர் அவரும் சட்டை போட்டு. என்ன பூஜாரி மட்டும் தான் கோயில்ல போகணுமா? நாங்களாம் போகக்கூடாது. நீ போலாண்டா, யாரும் போக வேண்டாம்னா பயிற்சி எடுத்துக்கோங்க இல்லையா? ட்ரைனிங் போடணும். ஆனா அதை கேட்க மாட்டான். அதுதான் அங்குள்ள ப்ராப்ளம். ஸோ அதனால இஸ்கான்ல பாருங்க, எல்லாருமே பூஜாரியா இருக்காங்க. நான் ஒன்லி இந்தியாவில பிறந்தவங்க மட்டும் இல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்னைக்கு அவங்க சாதுஸா இருக்காங்க, பிராமணாஸா இருக்காங்க, சன்னியாசிஸ் இருக்காங்க இல்லையா? ப்ராப்பர் ட்ரைனிங் இஸ் ரிக்வயர்ட். அப்ப சொன்ன என்ன சொன்னாங்க, நீ அவனை பனிஷ் பண்ணணும், அவனை தண்டிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். சோ மாந்தாதா ஒரு டிவோட்டியா இருந்ததுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி, என்ன நான் போய் எப்படி அவனை கொள்றது? ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக மரணம் தான் தண்டனையா இல்லையா? சோ இதான் வைஷ்ணவர். வைஷ்ணவர்னு சொன்னா அவரு மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவன் குற்றத்தை மறப்போம், மன்னிப்போம். இப்ப இவர் எனக்கு ஏதோ அபராதம் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன், ஒரு உண்டுல நான் கூட நினைச்சிட்டு இருக்கிறாரு. சரி, பிரபு தான் என்ன பத்தி தெரியாம பண்ணிட்டாரு, ஒரு நாள் பகவான் ஒரு புரிய வைப்பார். அவனும் தப்பு பண்ணல, பிரபு என் மேல ஏதோ கோவப்படுறாரு, அது காலப்போக்கில் கிருஷ்ணர் புரிய வச்சிருவாரு, அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பிரபு ஒரு நாள் மன்னிப்பு கேட்கிறாரு, பிரபு நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, உன்னைய நீ மன்னிக்க முடியாது, குற்றம் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரபு நீங்க எதை பண்ணீங்க, நான் அப்படி நீங்க பண்ணதா எனக்கு தெரியலையே, நான் அப்படி ஒண்ணு நடந்ததா நினைக்கவே இல்லையே, நீங்க எனக்கு ஏதோ அப்பன்ஸ், நான் அப்பன்ஸை பார்க்கவே இல்லையே. அது திஸ் கால் வைஷ்ணவ். வைஷ்ணவர்னா அவர் பண்ண குற்றத்தை மறந்தே போயிடும், ஞாபகமே இல்லைன்னு சொல்லணும். பிரபு என்ன பிரபு, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்லை பிரபு, வாங்க ஹரிக்ஷனம் எம்ப்ரேஸ் பண்ணி தான் வைஷ்ணவ். அப்ப மாந்தாதா சொன்னாரு, நான் எப்படி அவனை ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அதுக்காக அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணுமா? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, இதை நான் பண்ண மாட்டேன். அவன் தப்பு பண்ணிட்டா கூட அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனை மன்னிச்சு விட்டுடுறேன், நீ பண்ண மாட்டான், வான் பண்ணிடலாம். ஏய், இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு வான் பண்ணிடலாம். அவனுக்கு இது போய் சரியாகணுமே, அதுக்கு என்ன உபகாரம் இருக்கு? அப்போ அங்கிரி ரிஷி சொன்னாரு, இப்ப வரக்கூடிய ஏகாதசி தேவசைன் ஏகாதசி. அப்ப நீ உன்னுடைய பிரஜைகள்லாம் இந்த ஃபாஸ்டிங் இருந்து பகவான் பிரேயர் பண்ண எல்லாம் சால்வ் ஆயிடும். மாந்தாதா, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹோல் சிட்டிசன்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஏகாதசி விரதம் பகவான் வர்ஷிப் பண்ணி அவங்க எல்லாரும் திரும்ப சரியாயிடுச்சு. அவங்க அந்த கிங்டம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமான இடம் ஆயிடுச்சு. நல்ல மழை பெய்ஞ்சது, தானியெல்லாம் பழையபடி ராஜாவுடைய ராஜ்யம் ரொம்ப சுபிஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் இந்த பகவானே சொல்றாரு ஏகாதசி மகாத்மியத்தை சொல்லிட்டு, யாரெல்லாம் இந்த ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் வரும், அவங்க எல்லாருமே பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெய் ஸ்ரீ தேவசேன ஏகாதசி மகோத்சவ கி, ஏகாதசி கி. அப்ப இதெல்லாம் பியூரிபிகேஷன். ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது. ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நிஷ்டி. நமக்கு அதுதானே வேணும். நமக்கு என்ன இல்லை? நம்ம இங்க இருக்கிறவங்க யாராவது இருக்க இடம் இல்லையா? நம்ம இடம் இல்லாம கஷ்டப்படுறோமா? இருக்கு. ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறோமா? 2 பீரோ நிறைய வச்சிருக்கோம், ப்ராப்ளம் இல்ல. ஜுவல்ஸ் இல்லாம கஷ்டப்படுறோமா? இல்ல வேலை இல்லாம கஷ்டப்படுறோம். இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஆனா நமக்கு என்ன பற்றாக்குறைன்னா பக்தி தான் பற்றாக்குறையா. பக்தி தான் வேணும், அது சுத்த பக்தி வேணும். அது எப்ப கிடைக்கும், எப்படி வரும்?
நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். சுபத்ரா அபத்ரா. சுபத்ரான ஆஸ்பீஷியஸ், அபத்ரான இன்ஆஸ்பீஷியஸ். இன்ஆஸ்பீஷியஸ் என்னது? கிருஷ்ணரை தவிர மத்த எல்லாமே இன்ஆஸ்பீஷியஸ் தான். அவ்வளவுதான். பாகவதம் என்ன சொல்லுது? நீங்க போன முந்தின ஸ்லோகத்துல படிச்சேன், இதே சாப்டர்ல. இது பிரம்மா வந்து பிரேயர் பண்றாரு கிருஷ்ணாட்ட. எப்பன்னா கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடி, படைக்கிறதுக்கு முன்னாடி இது சக்தி வேணும் இல்லையா? படைக்கிறதுக்கான சக்தி வேணும்ல. சும்மா யார் வேணா படைச்சிட முடியாது. ஒன்னு கிரியேட் பண்ணா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கிருந்து வரும்? அது கிருஷ்ணாட்டு தான் வரணும். அதனால பிரம்மா நல்லா புரிஞ்சுட்டாரு, எனக்கு படைப்புக்கான சக்தி பகவான் தான் தரணும். அதனால அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. அப்ப பண்ணும்போது இந்த 7th ஸ்லோகால இருந்து 7ஆம், இப்ப நான் படிச்சது 11th ஸ்லோகா, 11ஆவது ஸ்லோகம். 7ஆம் ஸ்லோகத்துல பிரம்மா என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, பிரம்மா ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன ஃபீல் பண்றாருன்னா, கிருஷ்ணா, உங்களுடைய நாம ரூப குணாதிசயங்கள், உங்களுடைய ஹோலி நேம், இதெல்லாமே ரொம்ப மங்களமானது. ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் இது பக்கம் கவனமே செலுத்த மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் இன்னைக்கு சஃபர் ஆகுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்க கிருஷ்ணர் நோக்கி திரும்ப மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே ஆஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டிஸ். நம்ம பண்றது எல்லாமே கிருஷ்ணா கான்சியஸ்ல வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் we are performing, those activities are all auspicious. கிருஷ்ண உணர்வுல நம்ம என்ன செயல் பண்ணாலும் அது எல்லாம் மங்களமானது. ஏன்னா கிருஷ்ண உணர்வுனாலே மங்களமானது, பக்தினாலே மங்களமானது. ஏன்னா கிருஷ்ணா மங்களமானவர், கிருஷ்ணா தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே ஆல் ஆஸ்பீசியஸ். கிருஷ்ணாவோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே மங்களமானது. ஏகாதசி, துளசி தேவி அண்ட் பாகவதம், பாகவதர்கள். அதனாலதான் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. எப்போ இந்த இதயத்தில் இருக்கிற அந்தங்களா போகும்? நித்தியம் பாகவத சேவையா. அப்ப பாகவத சேவையான 2 பாகவதம் இருக்கு. என்ன 2 பாகவதம்? டிவோட்டி பாகவதா, புக் பாகவதா. இந்த புஸ்தக பாகவதம் புரியணும்னா பக்தர் பாகவதத்தை போகணும். அதுதான் சைத்தன்ய மாவுடைய பர்சனல் செக்ரட்டரி சொல்றாரு, ஸ்வரூப் தாமோதர். பாகவதோ பரக்கியா பாகவத ஸ்தானி. நீ புத்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணுமா, பக்தர் பாகவதத்தை போகணும், இல்லாட்டி தெரிஞ்சுக்க முடியாது. சோ புக் பாகவதம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா டிவோட்டி பாகவதத்தை போகணும். அப்ப நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு 2 பாகவதையும் வர்ஷிப் பண்ணணும். 2 பாகவதம் வர்ஷிப் பண்ணணும். புத்தக பாகவதையும் வர்ஷிப் பண்ணணும், பக்தர் பாகவத்தையும் வர்ஷிப் பண்ணணும். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நிஷ்டி. அப்பதான் நமக்கு பக்தி கிடைக்கும். குரு கிருஷ்ண பிரசாதமாய் பக்தி லதா பீஜம் இல்லையா? குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. அதனால இந்த புத்தக பாகவதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட இம்பார்ட்டன்ட் பக்தர் பாகவதம். இப்ப இதே பாகவதம் பிரபுபாடைய கமெண்ட்ரி இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் புரியாது. பிரபுபாடைய கமெண்ட்ரி மட்டும் இல்ல, பிரபுபாடைய பாப்பட் மட்டும் இல்லைன்னா நம்ம பாகவத்துல ஒரு சிங்கிள் வேர்டை புரிஞ்சுக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிரபுபாடைய எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொன்னா, பிரபுபாடைய விளக்க உரை இல்லைன்னா பாகவதத்துல ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் பிரபுபாடைய பிளஸிங். சோ பிரபுபாடைய பிளஸிங் எப்படி இருக்கு? த்ரூ பரம்பரால இருக்கு. சார் இன்னைக்கு வந்து நம்ம வியாச பூஜையை பத்தி பேசணும். வியாச பூஜா ஆன்மீக குருவுடைய அவதார தினம், ஆன்மீக குரு தோன்றிய தினத்தை நம்ம வியாச பூஜையா கொண்டாடுறோம். ஏன்னா ஒரு வியாசருடைய ரெப்ரஸன்டேட்டிவ், அது வியாசருடைய பிரதிநிதி, வியாசருடைய ரெப்ரஸன்டேட்டிவ். ஆன்மீக அறிவுங்கிறது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மேல இருந்து இறங்கி வருது. அப்படி கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் குரு, ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, ஆதி குரு. அவர் தான் கீதாச்சாரியர், கீதையினுடைய ஆச்சாரியர் இல்லையா? பகவான் தானே கீதை சொன்னார். பகவான் தான் பிரம்மாவுக்கு வேத ஞானத்தை போட்டினார். ஃபர்ஸ்ட் பாகவதம் பேசுறதே பகவான் தான். ஏன்னா பகவானே சொல்லலைன்னா அவருடைய லீலை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பகவான் தான் வெளிப்படுத்தணும். அவரு கருணை இருந்தாதான். பகவானுடைய கருணை இல்லைன்னா பகவான் யாருன்னு பிரம்மானால கூட புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாப்டர்ஸ்ல. இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயங்கள்ல பிரம்மா ட்ரை பண்ணார். அதாவது ஃபர்ஸ்ட் கார்மோசாய் விஷ்ணு,
கிருஷ்ணா இது ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இங்க யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா, பலராம், அப்புறம் மகா சங்கர்ஷ்ணா, வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தா, அகைன் வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்தா, அதுக்கப்புறம் நாராயண், விஷ்ணு, மகாவிஷ்ணு, கார்மோதர்ஷாய் விஷ்ணு, கார்மோஷாய் விஷ்ணு, கார்போஷாய் விஷ்ணு, தென் கர்ப்போஷாய் விஷ்ணு பிரம்மா. நம்ம என்னமோ கிரியேஷன் இன்னைக்கு ட்ரை பண்றாங்க நிறைய பேர். இந்த படைப்பு எப்படி நடக்குது, படைப்பு காரணம் யாரு, அதெல்லாம் இந்த சின்ன மூளையை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. பௌதிக அறிவு கொண்டோ, மெட்டீரியல் நாலேஜ் வச்சுட்டோ, இல்ல ரிசர்ச் பண்றதுனாலயோ, இல்ல மென்டல் ஸ்பெகுலேஷன் கற்பனை பண்றதுனாலயோ புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மா இதெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டாரு. அது இருக்கு அதுல. பிரம்மா ட்ரை பண்ணாரு. சோ பிரம்மா கார்போஷா விஷ்ணு வந்த உடனே அவர் ஒரு தாமரைப்பூ மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் பாக்குறாரு, இந்த தாமரைப்பூ எங்க இருக்கு, சுத்தி இருட்டா இருக்கு, எங்க உட்கார்ந்துட்டு இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அவருக்கு. இப்ப நான் உங்களை கண்ணை கட்டிட்டு திடீர்னு கொண்டு போய் ஏதோ ஒரு ஐலாண்ட்ல விட்டேன், எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி வந்தேன், எங்க இருக்கேன், நான் யார், என்ன யாருக்கு கொண்டு விட்டா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் யாரு, நான் எங்க எங்க உட்கார்ந்துருக்கேன், நான் யார்கிட்ட வந்தேன். பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் அந்த தாமரை தண்டை பிடிச்சி கீழே போயிட்டு அது போய்கிட்டே இருக்கு, அது தண்ணிக்குள்ள போகுது. இது எங்க போகுது, இதுக்கு தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல, கண்டே பிடிக்க முடியல. அவருக்கு கன்ஃபியூஷன் ஆகி ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகி மேல உட்காந்துட்டாரு. போதுடா சாமி, இதுக்கு மேல எனக்கு தேவை. சோ அப்போ பிரம்மா தன் சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்க முடியல, நான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும், நான் யார்கிட்ட இருந்து உருவானேன். சோ பிரம்மா தன் சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் பிரம்மா ஆராய்ச்சி பண்றாரு, கற்பனை பண்ணி, மனக்கற்பனை, மென்டல் ஸ்பெகுலேட் பண்றாரு, அப்பவும் முடிவு வர முடியல. தென் ஃபைனலி பிரம்மா புரிஞ்சுட்டாரு, எனக்கு மேல ஒரு மேல ஒரு சக்தி இருக்கு, பியாண்ட் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி முழு முதல் கடவுளா தான் இருக்கணும். அதனால நான் அவர் தவம் பண்றேன். தபாங்கிற சவுண்ட் வந்தது அந்த டைம். அப்ப பிரம்மா தவம் பண்ண ஆரம்பிச்சார். சோ பிரம்மா பகவான் மேல பக்தி பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் பகவான் யாருன்னு பிரம்மாக்கு புரிஞ்சுது. அதனாலதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, பக்தியாமா அபிஜானதி, பக்தி கொண்டால மட்டும்தான் என்னவா உள்ளவாறு அறிஞ்சிக்க முடியும், வேற எந்த முறையாலும் இல்ல. வேற எந்த ப்ராசஸும் புரியாது, கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. எனி யோகா, ஞானா, ஒரு கர்மா, வாட் எவர் இட் இஸ், எந்த யோக முறை எடுத்துட்டாலும் பகவான் உணர முடியாது, பக்தினால மட்டும்தான் உணர முடியும். சோ பிரம்மா இந்த ரியலைசேஷன் வந்தது பிரம்மாவுக்கு. சோ வாட் இஸ் திஸ் பிரேயர், இந்த பிரேயர் எல்லாம் பிரம்மாவோட ரியலைசேஷன். பிரம்ம சங்கீதா இஸ் பிரம்மாவோட ரியலைசேஷன். ஹோல் பாகவதம் இஸ் பிரம்மா டிஃபரெண்ட் டிவோட்டிஸ் ரியலைசேஷன். பாகவதமே ரியலைசேஷன் தான். பிரகலாதுடைய அனுபவம், துருவருடைய அனுபவம், பிரம்மாவுடைய அனுபவம், மகாதேவனுடைய அனுபவம், குந்தி தேவியோட அனுபவம், பீஷ்மருடைய அனுபவம், எல்லாம் அவங்க பகவான அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. சும்மா ஏதோ பேசி போயிடல. எல்லாம் ஹோல் பாகவதம் ரியலைசேஷன் ஆஃப் த பியூர் டிவோட்டிஸ், அந்த சுத்த பக்தருடைய அனுபவம், பகவானை உணர்ந்து அனுபவிச்சு சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ பிரம்மா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, பகவானை நேற்று பார்த்தாரு, அதுக்கப்புறம் இங்க ப்ரேயர் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் பிரம்ம சங்கீதை கொடுத்திருக்காரு. சோ இப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆன்மீக அறிவு மேல இருந்து இறங்கி வருது. கிருஷ்ணா, அப்போ கிருஷ்ணா எப்படி பிரம்மா கொடுத்தாரு, அவர் பக்தி பண்ணதுனால கொடுத்தாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதிகமையே முக்கியந்தி எத் சோரேக, பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் வேத ஞானத்தை கூட்டினார். தென் பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர், வியாசர், இப்படி அப்படி இறங்கி வந்துட்டே இருக்கு, பிரம்மா, நாரதர், வியாசர். அப்போ பகவான் யாரு, நாம யாரு, பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த ஞானம் இது சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம், அபிதேய ஞானம், பிரயோஜனம். சம்பந்த, அபிதேய, பிரயோஜனம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சம்பந்தம்னா தமிழ்லயும் சம்பந்தம் தான். எனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவரு இஸ்கான் டிவோட்டி, நான் இஸ்கான் டிவோட்டி, இப்ப சம்பந்தம். அபிதேய என்ன பண்றோம், ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம். பிரயோஜனம் என்னது, பிரசாதம் கிடைக்குமா? கிருஷ்ண பிரேம் இல்லையா? பிரயோஜனம் கிருஷ்ண பிரேம். அதே மாதிரிதான் பகவானுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், பகவானுக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு, அதை நான் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, அதோட ரிசல்ட் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும். நான் யாரு, பகவான் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அப்புறம் பக்தி தொண்டனை எப்படி பயிற்சி பண்ணணும், அதோடைய விளைவு ரிசல்ட் என்ன, எதை நோக்கி நான், என்னுடைய கோல் என்ன. நம்ம கோல் கிருஷ்ண பிரேம். தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஓரொருவரும் எல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். இதான் காதல் படிக்கும். 10 குற்றம் சொல்லி முடிச்ச உடனே இந்த தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும், நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தன்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணணும், இந்த 10 குற்றத்தை தவிர்க்கணும். நம்ம கோல் என்னது, கிருஷ்ண பிரேம், பகவான் மேல தூய அன்பு வரணும்.
கிருஷ்ண பிரேம நிலை அடைய முயற்சிக்க வேண்டும். நிலையிலிருந்த ஆத்மாக்கள் மீது தயனை இருந்தவரும் கற்பக விருஷம் போன்றவரும் எல்லோருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியமான பிரபுவின் வைஷ்ணவ பக்தர் அனைவருக்கும் நம் மரியாதை கலந்த நமஸ்காரங்களை பாச்சா கல்பத்ரோபியஸ்ச கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. இந்த கிருபா சிந்துங்கிறது எங்க பகவான் ஆரம்பிக்குது. பிரம்மா என்ன பண்றாரு, அவர் நம்மளெல்லாம் பார்த்து வேதனைப்படுறாரு. எவ்வளவு ஆஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ், எவ்வளவு மங்களமான செயல்கள், பகவானுடைய நாமத்தை பாடுறதெல்லாம், ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேதனைப்படுறாரு. அப்புறம் என்ன நினைக்கிறாரு, இவங்க துரதிருஷ்டசாலிங்க, இது பண்ணாதனாலதான் பௌதியத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ பாருங்க எவ்வளவு பேரு அவன் அறியாமல் இருக்கான், கஷ்டப்படுறது கூட அவனுக்கு தெரியல. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியல. உடலால, மனதால, இயற்கையினால, மற்ற ஜீவராசினால இவ்வளவு கஷ்டம், அது புரிஞ்சுக்கவே முடியல அவங்களால. அதனால அது அறியாமல் இருக்காங்க. அப்ப இந்த அறியாமல் இருக்கிற கட்டுண்ட ஜீவாத்மாக்களை, கண்டிஷன் சோல், பேலன்ஸ் சோல், இந்த விழுந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் இங்க வர்றாரு. இல்லாட்டி கிருஷ்ணரே இங்க வரணும், அவருக்கு என்ன பிசினஸ்? இந்த ஜட உலகத்துக்கு வர்றதுக்கு தேவர்கள் கூட விரும்புறது இல்லை. நீங்க யாரா பாத்திருக்கீங்களா எங்கேயாவது தேவர்கள் இந்த ஜனத்துக்கு வந்துட்டு போறாங்க? யாரும் வரமாட்டாங்க. கிருஷ்ணர் மட்டும் தான் வந்துட்டு போறாரு, ஒரு அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஏதாவது தேவர்கள், கணபதியோ, முருகரோ, இல்ல பார்வதியோ, சரஸ்வதியோ, இல்ல சிவபெருமானோ யாரோ இங்க வந்துட்டு போறாங்களா? பகவான் தான் பல்வேறு அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நர்சிக, வாமன, பரசுராம, பலராம, ராம, கிருஷ்ண, பலராம், சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மேல அவருக்கு மட்டும் தான் அக்கறை. மற்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, நீ பிரேயர் பண்ணா என்ன கேட்டா கொடுப்பேன், அவ்வளவுதான். தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க வரம் கேட்டா கொடுத்துருவாங்க. அது உனக்கு நன்மையா தீமையா அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. நீ பிரேயர் பண்ண நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு, பிசினஸ் முடிஞ்சது. நீ பிசினஸ் டீலிங் தானே, தேவதையிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா வரம் கொடுத்தா, அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, நம்ம கேட்கறதான் கொடுக்க மாட்டாரு, நமக்கு என்ன தேவையோ அதான் கொடுப்பாரு. நமக்கு என்ன தேவை? கிருஷ்ண பக்தி தான் தேவை இல்லையா? ஃபர்ஸ்டே பேசினாலே பியூர் டிவோஷன், சுத்த பக்தி தான் நமக்கு தேவை. ஆனா நமக்கு அது புரியாது, எதோ கேட்டுட்டு இருக்கும். கிருஷ்ணன் தரமாட்டாரு. இவன் எப்படியாவது சுத்த பக்தனாக்கி பகவான் கூட்டிட்டு போகணும், அதுலதான் அவனுக்கு ரொம்ப. நம்ம கிருஷ்ணாட்ட போகணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ, கிருஷ்ணா 100 மடங்கு ஆசைப்பட்டு இருக்காரு, இவன் எப்படியாவது என்கிட்ட வந்துடணும். நம்ம போய் தான் ஐயோ பாவம், கோலோ உந்தாவட்டத்தில் பகவானுக்கு சேவை பண்ணுமே யாரும் இல்லை, நம்மளை கூப்பிட்டு இருக்காரு நினைக்கணும் இல்லையா? பாவம் கிருஷ்ணர் வந்துட்டே இருக்காரு, அங்க கோலோ உந்தாவத்துல ஒரு சேவை பண்ண யாரும் இல்லை போல இருக்கு, நம்ம போய் தான் பண்ணணுமா? நோ. லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம், ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இதெல்லாம் விட்டு இங்க வர்றாரு. துவாரகையில 16,108 ராணிகள் பகவானுக்கு சேவை பண்ற ஒரு பாண்டவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு அஸ்தினாபுரத்துல இல்லையா? சோ கிருஷ்ணன் அப்பவுமே அவங்க பக்தர்கள் மேல ரொம்ப பிரிய உள்ளவரா இருக்கு. அதனால இந்த ஜீவன்கள் மேல அவருக்கு எப்பவுமே ஒரு தனி கருணை உண்டு. அந்த கருணைக்கு பேர் காரணமற்ற கருணை. இப்ப நான் இவர் மேல கருணை காமிச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஐயோ பாவம் கஷ்டப்படுறாரு. கிருஷ்ணர் நம்ம மேல கருணை காமிக்கிறாருன்னா அந்த கருணைக்கு காரணமே கிடையாது. அதான் அவருடைய காஸ்ட்லெஸ் மர்சி, காரணமற்ற கருணை. அதனால அவரு தூரம் வந்துட்டு தான் இருக்காரு, எப்படியாவது நம்மளை கூட்டின்னு போயிடலான்னு. நம்மளும் பிடிவாதமா உட்காந்துட்டு போக மாட்டேன் கிருஷ்ணா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, நானும் போக மாட்டேன்னு மாயாவை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கிருஷ்ணா என்ன பண்றாரு, நம்மளை கூட்டின்னு போகணும்னு வராரு, நான் மாயா பிடிச்சிட்டு வரமாட்டேன் தாட்டா காமிச்சிட்டு இருக்கேன் கிருஷ்ணா. அதனால நம்ம ரெடி ஆகணும். அப்போ கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவர் தோறும் வர்றாரு, பகவத்கீதை கொடுத்தாரு, ராமாயணம் கொடுத்திருக்காரு, மகாபாரதம் எல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் நம்ம சரண்டர் ஆக மாட்டேங்கிறோம். அதுவும் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு நம்ம எப்படி அவர் சரணடையணும், எப்படி அவர் மேல அன்பு செய்யணும், எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், பகவானே பக்தனா சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு மேல நீ அவர் என்ன பண்ணணும் இல்லையா? அவர் பார்த்தாரு, நான் பகவத்கீதை கொடுத்துட்டேன், நானே அவதாரம் பண்ணி ஒரு மனுஷனை எப்படி வாழணும் ராமரா இருந்து காமிச்சு கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனாலும் இந்த மக்கள் என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே, இவங்க பக்தர் ஆக மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. சரி நானே போய் பக்தனாய் காமிச்சிடுறேன், எப்படி கிருஷ்ணரே ஒரு டெமோ காமிச்சாரு, நானே பக்தனா இப்படிதான் பக்தி பண்ணணும்னு காமிச்சு கொடுத்தாரு. வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், எப்படி பகவானை சரணடையணும். சோ எப்படி இந்த பரம்பரா பாருங்க, கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், அதுக்கப்புறம் இந்த மாதவேந்திர பூரி, அப்புறம் இந்த ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, 6 கோசாமிகள், அப்புறம் இந்த பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தார்த் சரஸ் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர், பிரபுபாத் டிசைபிள்ஸ்,
இந்த மர்சி வந்து காஸ்ட்லெஸ் மர்சி அப்படியே கேரி பண்ணிட்டே இருக்காங்க. கிருஷ்ணாட்ட இருந்து அப்படியே இறங்கி வந்துட்டே இருக்கு. அப்போ கிருஷ்ணர் மேல எனக்கு அன்பு வரணும். நான் கிருஷ்ணரை சரணடையணும். நான் இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபடணும். அறியாமையிலிருந்து விடுபட்டு பகவான்கிட்ட போகணும். அதுக்கு வந்து எனக்கு இதுதான் மெயின். சாஸ்திர சாது சாஸ்திரா குரு. சாஸ்திரம் புரிஞ்சுக்கணும்னா நான் சாதுக்கள்கிட்ட போகணும். இப்ப படிச்சோம் இல்லையா, பாகவதம் படிக்கணும், பக்தர் பாகவதர் படிக்கணும். அப்புறம் ஆன்மீக குரு. குரு வந்து கிருஷ்ணாட்டது பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. கிருஷ்ணாட்டது நிறைய தத்துவங்கள்ல வெளிவரும். விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், நாம தத்துவம், பிரேம தத்துவம், சக்தி தத்துவம், அது மாதிரி குரு தத்துவம். சோ குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவானவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. எம்பவர்ட் பை தி லார்ட். அதான் இந்த பாட்டுல கடைசியா பாடணும் வைஷ்ணவ தாக்குர சாங்ல. कृष्णा से तुम्हारा कृष्णा दिने पारो तुम्हारा साकाते आचे आमी तो कंगाला कृष्णा कृष्णा बोले ताय तव पाचे पाचे. ஓ வைஷ்ணவ தாக்குரரே, ஓ வைஷ்ணவ ஆச்சாரியரே, கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர். கிருஷ்ணர் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அவருடைய இதயத்துல அப்போ பகவான் இருக்காரு. அப்ப கிருஷ்ணர் யாரு கொடுக்க முடியும்? அவங்க தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் அவங்க பின்னாடி போடணும். எனக்கு கிருஷ்ணாவை கொடுங்க, எனக்கு கிருஷ்ணாவை கொடுங்க. அவங்கதான் வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் யார்கிட்ட இருக்காங்க? தூய பக்தர் இருக்காங்க. அவங்க இதயத்துல அப்பவும் பகவான் வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவங்க பின்னாடி ஓடணும். கிருஷ்ணர் கொடுங்க. அப்படி ஒருவேளை கிருஷ்ணர் கிடைக்க அவங்க கொடுக்கலன்னு என்ன ஆகும்? நம்ம லைஃப் அவ்வளவுதான். அதனால அவங்க பின்னாடி ஓடணும். இன்னொரு பாட்டுல பக்தி வினோத் என்ன சொல்றாரு, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எப்படி பிரேயர் பண்ணுங்கிறார். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தினமும் ஆன்மீக குரு எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? जो ज्यादा विचारे किचु नहीं पार तुम्हारा करुणा सारा तव करुणा नावे बे कांटिया कांटिया प्राण नरा की बोआरा. குருதேவா, என்ன நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன். என்ற ஒரு யோகிதையும் கிடையாது. என்ன நல்லா இங்க இருக்கா, ஏதாவது யோகிதை இருக்கா? எனக்கு கிடையாது. யாருக்கா இருக்கா? நம்ம அப்படியே பெரிய பியூர் டிவோட்டியா இருக்கோம். சோ நமக்கு ஒரு யோகிதை இல்ல. நல்லா அலசி ஆராய்ச்சி. யோகியாதா விசாரி கிச்சு நகிப்பாய். எனக்கு ஒரு தகுதி இல்லை. உங்க கருணையே தான் நம்பி இருக்கேன். ஜோக்காதா விசாரி கிச்சு நகி தொமார கருணை சார். உங்க கருணை தான் நம்பி இருக்கேன். உங்க கருணை எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நான் வாழ்றது அர்த்தமே இல்லை. குருவுடைய கருணை நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்றது அர்த்தமே இல்லை. உடலை விட்டுற வேண்டியதான். செவத்துல போய் முட்டி முட்டி உடம்பு விட்டுற வேண்டியதான். ஆனா குருவுடைய கருணை இல்லாம இல்லை. குருவுடைய கருணை இருக்கிறனாலதான் ஓடிட்டு இருக்கு லைஃப். நமக்கு எல்லாமே, நமக்குன்னு எந்த ஒரு தகுதி கிடையாது. குருவுடைய கருணையில தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. இந்த பாட்டுல ரொம்ப அழகா பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஆன்மீக குருட்டு நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாரு. தாவி தோ ஹாய் போ ஹரி நாமா சுகே அபராதா ஹபே ஆட்டா. குருதேவா, எனக்கு நாமத்துல ருச்சி வரணும். நானும் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே எனக்கு தீட்சை கொடுத்துட்டீங்க, மந்திரம் உங்ககிட்ட வாங்கிட்டேன். ஆனா ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டு தான் இருக்கேன். ருச்சி வர மாட்டேங்குது. அந்த ருச்சி எனக்கு கொடுங்க. தாவித்து ஹாய் போ ஹரி நாமா. நான் அபராதம்லாம் ஒழுங்கா, அபராதம் ஒண்ணும் பண்ணாம ஒழுங்கா பக்தி பண்ணணும். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் குருதேவ் கிருப்பா பிந்து தியா. गुरुदेव कृपा बिंदु दिया குருவேதாசே திருநாபேகா திகினா. உங்க கருணையில கிருபா பிந்து. பிந்துனா ஸ்மால் டிராப், சிந்துனா ஓஷன். வைஷ்ணவ வந்து கிருபா சிந்து, வைஷ்ணவர் வந்து கருணை கடல். அவங்க கருணையில ஒரு சொட்டு நம்ம கிடைச்சிட்ட போதும், அவ்வளவுதான், நம்ம பியூர் டிவோட்டி ஆயிடும். குருவுடைய கருணையில ஒரு டிராப். சிந்து மீன்ஸ் ஓஷன், பிந்து மீன்ஸ் டிராப். குருவுடைய கருணையில ஒரு சொட்டு, ஒரு துளி நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பியூர் டிவோட்டி ஆயிடும். அதான் குருதேவ் கிருபா பிந்து தியா ரோயே தாசே. குருதேவா, உங்க கருணையில கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன், நான் சுத்த பக்தன் ஆயிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப அழகான பாட்டு. அப்ப என்ன ஆச்சு? இந்த ஆன்மீக குருவானவர், ஆன்மீக குருவானவர் சாட்சாத் ஹரி. சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரி. எல்லா சாஸ்திரமும் ஆன்மீக குரு சாட்சாத் ஹரினே சொல்லுது. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. அவர் எப்பவுமே நான் சர்வன்டோட சர்வன்ட் தான் சொல்லுவார். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆன்மீக குரு சாட்சாத் ஹரி. ஏன் அவர் சாட்சாத் ஹரி? ஆன்மீக குருவும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. ஏன் ஆன்மீக குரு? ஆன் பண்ணுங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நான் கவனிச்சேன்.
தேங்க்யூ. கனெக்ட் ஆகலையே. இது ஆன் பண்ணிக்கோங்க, இங்க ஆன் பண்ணி. சோ ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரி. ஏன் ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரி? எதனால ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரின்னு சொல்லியிருக்கு? கிந்து பிரபுயா பிரியேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிரியமானவர். ஆன்மீக குருவானவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். அதனால ஒரு பகவானுக்கு வேறானவர் இல்லை. பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது ஆன்மீக குருட்டு இருக்கு. அது கண் கூட பார்க்கல. நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட போய் அவர் சர்வ் பண்ணும் போது அவருடைய குணநலன்கள்லாம் பார்க்கும்போது தெரியும், இதெல்லாம் பகவான்கிட்ட உள்ள குணம் ஆயிடுச்சுன்னு. இவ்வளவு கருணை உள்ளவரா இருக்காரு இல்லையா? கிந்து பிரபுயா பிரேம தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்த். ஆன்மீக குருடைய தாமரை திருப்பான்னு சொன்னேன். அதனால எப்போ ஒருத்தர் குரு அவசியம், ஏன் ஒருத்தர் குரு அப்ரோச் பண்ணணும், ஏன் எப்போ ஒருத்தர் குரு அவசியம், எப்ப நம்ம குருட்ட போகணும்? அர்ஜுனனுக்கு எப்ப குரு தேவைப்பட்டார்? கார்பண்ய தோசோ பகத ஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்ம சப்பூட செய்தா யசேஷா நிஷிதம் பிருகுகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் காம். எவ்வளவு ஆர்கியூ பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அர்ஜுனன் விடாம ஆர்கியூ பண்ணி பார்த்தேன், கிருஷ்ணாட்ட யுத்தம் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு முடிவுக்கே வர முடியல. குழம்பி போயிட்டேன். இது சரியா தப்பா, பண்ணலாமா வேண்டாமா, தர்மமா அதர்மமா? சரி, இப்ப கிருஷ்ணர் முன்னாடி இருக்காரு, அவர்கிட்டயே கேட்டுடலாம் பெஸ்ட். அதனால அர்ஜுனன் சரண்டர் ஆயிட்டார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணன் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. 2ஆம் அத்தியாயத்துல குரு சீடரை. குரு சீடன் ஆன உடனே குருவுடைய டியூட்டி என்ன? சீடரை கண்டிக்கணும். நீ என்ன பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, நீ முட்டாள் அர்ஜுனன். நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி. அர்ஜுனன் நீங்க பேசுறத பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நிறைய சாஸ்திரங்கள் போட்டு எடுத்துட்டு வருவார். இது நான் சீட பரம்பரை கேட்டிருக்கேன், இது நான் சாஸ்திரங்களை கேட்டிருக்கேன், இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப புத்திசாலி தான் பேசினாரு. ஆமா, நம்ம கூட ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவோம். ஆனா குரு முன்னாடி போய் முட்டாளா நிக்கணும். குரு முன்னாடி போய் எல்லாம் தெரிஞ்சு நினைச்சா போச்சு, அவ்வளவுதான். குரு முன்னாடி போய் எப்படி நிக்கணும்? ஒண்ணுமே தெரியாத முட்டாள் மாதிரி இருக்கு. அப்படிதான் சனாதன் கோசாமி பண்ணாரு. சனாதன் கோசாமி பெரிய பண்டிதர். அவர் எல்லா வேதம் அறிந்தவர், நிறைய மொழி தெரியும் அவருக்கு. உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தாரு. அவர் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி போய் வாயில புல்லு கட்டி வச்சுட்டு ஒரு தலையில தண்ட மாதிரி விழுந்தார். அவர் மகாபிரபு கேட்கிறார், மகாபிரபு என்னை எல்லாரும் பண்டிதன்னு சொல்றாங்க, எனக்கு சமஸ்கிருத சாஸ்திரம் தெரியுங்கிறாங்க, சமஸ்கிருதம் தெரியும்னு சொல்றாங்க, எனக்கு நிறைய மொழி தெரியுங்கிறாங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியல. கியாமி ஆமே மொரே ஜாப்பா தாப்பா த்ராய். மகாபிரபு சொல்லுங்க, நான் யாரு? எனக்கே 3 வகையால துன்பம் வருது, நான் ஏன் கஷ்டப்படுறேன்? இல்லையா? அது மாதிரி பணிவா குருகிட்ட போகணும். அப்ப குரு எப்ப தேவை? தஸ்மாத் குரு பிரபத்தியத்தை ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமா. குருகிட்ட போய் கேள்வி கேட்கணும். குருகிட்ட போய் என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? என் பொண்ணு எப்போ கல்யாணம் ஆகி போவா? என் பையனுக்கு எங்க வேலை கிடைக்கும்? நான் எங்க இடம் வாங்குவேன்? ஜொகூர்ல வாங்க போறேன்னா, ஸ்குதாயில வாங்க போறேன்னா, எவ்வளவு இடம் வாங்க போறேன்? இதெல்லாம் குருகிட்ட கேட்க கூடாது. குருகிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு எப்ப கிருஷ்ண பக்தி வரும்? நான் கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாரு? எனக்கு கிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தம்? நான் எப்படி இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறது? எனக்கு எப்படி பௌதிக ஆசி நான் விடுபடுறது? எப்ப எனக்கு உங்க கருணை கிடைக்கும்? நான் எப்ப கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய போறேன்? இதுக்குதான் குரு. சும்மா வீட்டுல போட்டோ மாட்டி வச்சு அழகுபடுத்துறது இல்ல. சோ வீட்டை அலங்கரிக்கிற போட்டோ இல்ல குரு. குருங்கிறவரு வீட்டுல சும்மா ஒரு அழகா போட்டோ மாட்டி வச்சு ரொம்ப டெக்கரேட் பண்றதுலாம் இல்ல. சோ குரு நம்ம இதயத்துல வச்சிருக்கணும். அவருடைய கட்டளையை சில பேர் கொண்டு செய்யணும். காலையில் பாடுறோம் இல்லையா? குருமுக பத்மவாக்கிய சித்தத்தை குறியாக்கிய ஆர்ன குறிக மனாசம். சும்மா எங்க வீட்லயே குரு இருக்காரு போட்டோ மாட்டிக்கூடாது. அந்த போட்டோ வர்ஷிப் பண்றதோட அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால குரு வழிபடணும். 3 தடவை வழிபடணும் ஒரு நாளைக்கு. ஸ்தாயம் ஸ்துவாம் தஸ்ய யசஸ்திரே சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீகருடைய பாதங்களை தாமரை பாதத்தை 3 முறை வழிபடணும் தினமும். அதனால குரு படம் எல்லாம் வச்சு பூஜை பண்றதெல்லாம் கரெக்ட். பட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க போச்சு? அதுதான் முக்கியம் இல்லையா? சோ அதனால எப்போ குரு தேவை ஒருத்தருக்கு? தஸ்மாத் குரு பிரபத்தியத்தை ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமா. ஆமா,
அதே மாதிரி எப்போ குரு தேவை ஒருத்தருக்கு, தத் விஜானாம் ச குரு ஏவா அபிகச்சே சமிப்ராஜம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதாவது எப்போ குரு தேவை, தத் விஜானம், அந்த இறைவனை பற்றிய விஞ்ஞானம், பகவானை பற்றிய ரகசியம் தெரிஞ்சுக்கணுமா, கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, பக்தி தொண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, தத் விஜானம் ச குரு ஏவ அபிகச்சே, கம்பல்சரி மஸ்ட் யூ ஹேவ் டு அப்ரோச் போன. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் ஒரு ஆன்மீக குரு அணுகு. போனஃபைட் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அவர்கிட்ட போய் கேட்கணும். அது பணிவா கேட்கணும், சேலஞ்ச் பண்ற மாதிரி இல்ல. உங்களுக்கு கிருஷ்ணர் பத்தி தெரியும், நாங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. ஓ குரு, நீங்க வந்து இஸ்கான குருவா இருக்கீங்களா, உங்களுக்கு தான் கிருஷ்ணரை பத்தி எல்லாம் தெரியும் சொன்னாங்களே, எங்க 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி இல்ல. ரொம்ப பணிவா கேட்கணும். குரு மகாராஜ் எனக்கு வந்து பகவான் பத்தி சொல்லிக் கொடுக்க, சேலஞ்ச் பண்ற மாதிரி கேட்க கூடாது. அப்புறம் நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், இவருக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு குண்டக்கு முண்டக்க கேள்வி கேட்கறது, அப்படியும் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னுடைய நாலேஜ் காமிக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பண்ணா இருக்கிற பத்தி போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால ரொம்ப ஹம்பிளா பணிவா பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவை. இல்லையா, ஒரு ஆன்மீக குரு அணுகி பணிவா அடக்கமா சேவை பண்ணி கேள்வி கேட்கும். அப்போ உபதேசந்தே ஞான தத்துவதரிசி, பகவானை உணர்ந்திருக்கிற அந்த தூய பக்தர் நமக்கு பகவானை சொல்லுது. சோ இப்படி இந்த பரம்பரா சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், வியாசத்துக்கு இப்படி இறங்கி வருது. பிரபுபாத், பிரபுபாத் இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இந்த தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எதி பிரபுபாத், இந்த தங்கவசம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தா யார் இங்கு என் ஜீவன் காப்பார். நம்மளை யார் காப்பாத்துவாங்க, இந்நேரம் பக்கத்து கிளப்ல தான் உட்காந்துருக்கும், பிரபுபார் வரலன்னு ஒரு வேலை இல்லையா. சோ பிரபுபார் வந்ததுனால நம்மள தப்பிச்சிட்டோம். எப்படி எல்லாம் தப்பிச்சிருக்கோம்னா, எங்கெல்லாம் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். பிரபுபாதர் வந்ததுனால எங்கெல்லாம் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம்னா, பௌதிக விஷயத்துல நிறைய பாவகாரிகளா இருக்கு, அதுல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆன்மீகத்துல வந்தா சோ மெனி பிலாசபி இருக்கு, அதெல்லாம் போனா பைத்தியம் பிடிச்சு போயிடும், சட்டையை கிழிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். கடவுள் உருவம் கிடையாது, அருவமானவர், ஒளி ஜோதி, என்னெல்லாமோ பைத்தியமா சொல்லிட்டு இருக்கோம், பைத்தியம் ஆயிடுவோம் நம்ம. அதுல இருந்து பிரபா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பிரபா நம்மளை காப்பாத்திட்டாரு. அதனால பிரபுபாடைய கருணை, பிரபுபாடைய சைத்தன்யமாவுடைய சேனாதிபதி பக்தா இல்லையா, சைத்தன்யமாவுடைய இதுல வந்து சேனாதிபதி பக்தா, அவர் வந்து உலகெல்லாம் டிராவல் பண்ணி பிரயாணம் பண்ணி கிருஷ்ண பக்தியை ஸ்தாபனம் பண்ண. அவருடைய ஆர்மி, பிரபுபாடைய ஆர்மியில அவருக்கு கீழே நிறைய ஸ்டால்வர்ட் பிரீச்சர்ஸ் இருக்கு. பிரபுபாடு கீழே நிறைய ஸ்டால்வர்ட் பிரீச்சர்ஸ், அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய சீடர்கள், அதுல நிறைய பேர் இருக்காங்க. அதுல இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆக்டிவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் லோகநாத் சுவாமி மகாராஜ். ஜெய் லோகநாத் சுவாமி மகாராஜ், व्यास पूजा महोत्सव की. சோ லோகநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப உற்சாகமான ஒரு பூஜை பக்தர். அவர் குரு, இஸ்கான் குருவிலேயே வந்து அவருடைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ்கானுக்கு நிறைய இருக்கு. ரொம்ப, அதாவது இதெல்லாமே வந்து இப்ப நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ இது எல்லாமே நம்மளோட பியூரிபிகேஷன் தான். குருமார்களை புகழ்வது, அவங்க புகழ் பாடுறது, அவங்களுக்கு சேவை பண்றது, அவங்களை தரிசனம் பண்றது, இது எல்லாமே பியூரிபிகேஷன். எப்படி பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது பியூரிபிகேஷனோ, எப்படி சாண்டிங் பண்றது பியூரிபிகேஷன், இதெல்லாம் நம்மளை தூயப்படுத்துது. பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, அப்புறம் பாகவதம் கேட்கறது, பாகவதம். அதே மாதிரி பாகவதர்கள் தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்களை புகழ்வது, பாடுவது ஒரு பெரிய பியூரிபிகேஷன். அதனால இன்னைக்கு நம்ம ஏன் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில நமக்கு பாக்கியம் இல்லை. என்ன பாக்கியம் இல்லைன்னு நம்ம பிரபுபாதை நேருக்கு நேர் பார்க்க முடியல இல்லையா. ஒரு பாக்கியம் இல்லை நமக்கு, பிரபுபாதரை நேருக்கு நேர் பார்க்க முடியல. ஆனா இன்னொரு பாக்கியம் என்னன்னா, பிரபுபாடி சீடர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க, ஆனா குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஆல்மோஸ்ட் இல்ல above 70 மேல ஆயிட்டாங்க, above 70, 75, 80. அதனால இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஃபார்ச்சுனேட் என்னன்னா, நம்ம ரொம்ப பாக்கியப்பட்டு பிரபுபாதுடைய சீடர்களுடைய சங்கம், அவங்க வழிகாட்டுதல், அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அந்த வகையில ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு குருமார்கள் ஒருத்தர் தான் லோகநாத் மகாராஜ். ஆல்மோஸ்ட் 76 இந்த 76th வியாச பூஜை, 76வது வியாச பூஜை.
ஆனாலும் பாத்தீங்கன்னா இது வெறும் நம்பர் தான். லோகநாத் மகாராஜாவுக்கு இது 76 ஒரு நம்பர் தான். அவர் கீர்த்தனம் பாடினா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இல்லையா, அவருடைய இந்த வாய்ஸ், ஸ்வீட் வாய்ஸ், இந்த கந்தர்வ குரல் ரொம்ப அழகா. அது எவ்வளவு பேர் கீர்த்தனம் பாடலாம், எவ்வளவு பேர் கீர்த்தனம் பாடலாம், குரல் அழகா இருக்கலாம். ஆனா அந்த கீர்த்தனம் யாரை வசீகரிக்குதுன்னு இல்லையா. ஏன் லோகநாத் மகாராஜோட கீர்த்தனம் எல்லாரையும் வசீகரிக்குதுன்னா அவர் ஹார்ட்ல பியூர் டிவோஷன். இப்போ சினிமா சினிமா பாட்டுல பாடுற கூட கீர்த்தனம் பாடலாம் இல்லையா. ரொம்ப குரல் வளம் நல்லா இருக்கிறவங்க கீர்த்தனம் பாடலாம், அவங்களும் கிருஷ்ணோடைய புகழ் பாடலாம். ஆனா அது நம்ம இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யுமா, அது நம்ம இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யுமா, அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்ட கிடையாது. யாருடைய கீர்த்தன் நம்மளை அட்ராக்ட் பண்ணும்னா யார் பியூர் சோலா இருக்காங்க, யாருடைய ஆன்மா தூய்மையா இருக்கோ, யாருடைய கீர்த்தனை எந்த ஒரு உள்நோக்கம் இல்லையோ, எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம எல்லாம் கீர்த்தனை பாடணும் வச்சுங்களேன், யாரா நம்மள பாப்பாங்களா? ஓ இந்த பிரபு ரொம்ப நல்லா கீர்த்தன் பண்ணாரு, பிரபு யுவர் கீர்த்தன் இஸ் வெரி நைஸ் பிரபுஜி, சச் அ நைஸ் கீர்த்தனியா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, just I will 10 minutes, another 5 to 10 minutes. Yeah, okay, okay. So we have a lot of time, 20 minutes. So பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது சேவ் பண்ணா நம்மள யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். ஓ பிரபுஜி, உங்களை மாதிரி யாரும் புக் டியூஷன் பண்ண முடியாது, உங்களை மாதிரி யாரும் கீர்த்தன் பண்ண முடியாது, உங்களை மாதிரி யாரும் சர்வீஸ் பண்ண முடியாது. தலைமையில ஒரு ஐஸ் வச்ச மாதிரி இல்லையா. பட் ஆனா இவங்க மாதிரி இருக்காங்க இந்த தூய பக்தர்கள், அவங்க கீர்த்தனை கிருஷ்ணர் குளோரிஃபை பண்றதா பண்ண. அதனால அவங்க கீர்த்தனை லாக்ஸ் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்ணும். அதான் பியூர் சோலோட கீர்த்தன். நீங்க கீர்த்தன் மேலால கூட பாருங்க, கீர்த்தன் மேலால எவ்வளவு பேர் கீர்த்தன் பண்ணலாம். ஆனா மகராஜ் கீர்த்தன் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க அந்த வைப்ரேஷன் மாறிடும் இல்லையா. அது வந்த உடனே அந்த இடம் வைப்ரேஷன் மாறுது. தட் இஸ் பியூரிட்டி. நம்ம கிட்ட அந்த பியூரிட்டி இல்லை, நம்ம பியூரிட்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவர்கிட்ட ஆக்சுவலி அந்த பியூரிட்டி இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு சுத்த பக்தர் அவரு 1971 பிரபுபாத் மீட் பண்ணார் மும்பையில வச்சு. அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பிரபுபாத் மீட் பண்ணாரு. 1976 தீட்சை எடுத்துட்டார், பிரபுபாத் இனிஷியேஷன். அப்பயே டிசைட் பண்ணிட்டார், ஏன்னா அவர் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருந்தார், இந்த கடவுளை உணரணும், தெரிஞ்சுக்கணும், யோகாலாம் பிராக்டிஸ் பண்ணணும். அவர் நல்லா என்ன சொல்றது, ஒரு ஆன்மீகமான ஒரு குடும்பத்துல வந்தவர். அதான் நேச்சுராவே அவருக்கு ஸ்பிரிச்சுவல் இன்க்ளேஷன் இருந்தது. பட் பிரபுபாத் மீட் பண்ணதுன்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இதுதான் நமக்கு கரெக்டு. அது ஃபுல் டைமா பிரபுபாத் சர்வ் பண்ண ஆரம்பிச்சார். பிரம்மச்சரியா பிரபுபாதே டிராவல் பண்ணார். பிரபுபாதே டிராவல் பண்ணி பிரபுபாத் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். பிரபுபாத் நீங்க பாத யாத்திரை தொடங்குங்க. பாத யாத்திரை ஆல் இண்டியா பாத யாத்திரா, ஆல் ஓவர் த வேர்ல்டு பாத யாத்திரை மினிஸ்ட்ரி. அந்த பாத யாத்திராங்கிறது ஒரு சாதாரண சர்வீஸ் இல்லை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஒரு சென்டர்ல இருந்து கீர்த்தன் பண்ணிடலாம், ஒரு சென்டரை நடத்திடலாம், அது மூவபிள் இல்லை, அது அந்த இடம் அப்படியே இருக்கு. பட் பாத யாத்திரைங்கிறது வெரி டிஃபிகல்ட், வெரி தபஸ்யா. ரொம்ப தபம் பண்றவங்க தான் பாத யாத்திரை டீம்ல இருக்க முடியும். அவங்க சில இடங்கள்ல அவங்க எந்த ஃபெசிலிட்டி இருக்காது. சாப்பிட சிலப்போ ஏதாவது யாராவது டொனேட் பண்ணதான் பிரசாதம். அப்புறம் வெளியே தான் படுத்திருக்கணும், மரத்துக்கு அடியில இல்ல ஏதாவது மண்டபத்துல சத்திரத்துல. சிலப்போ நல்ல இடம் கிடைக்கும், கிடைக்காது. குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், கிடைக்காது. ரொம்ப தபஸ்யா பண்றவங்க தான் பாத யாத்திரையில இருக்க முடியும். பாத யாத்திரையில எல்லாரும் போய் சர்வீஸ் பண்ணிட முடியாது, ரொம்ப தபஸ் பண்றவங்க தான். சோ மகராஜ் அன்னைக்கு பிரபுபாத் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் பாத யாத்திரை மினிஸ்ட்ரியோட மெயின் இன்சார்ஜ் இருக்காரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காரு. அது இன்னி வரைக்கும் நடத்திட்டு போறாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பாத யாத்திரை சிறப்பா நடக்குதுன்னு சொன்னா அது மகாராஜோடைய என்ன சொல்றது, அந்த காரணமற்ற கருணையில் அவருடைய எஃபர்ட், அவருடைய முயற்சி, அவருடைய இந்த சின்சியாரிட்டி இல்லையா. இந்த என்ன சொல்லுவாங்க, சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், அப்புறம் சர்வீஸ் ஆட்டிடியூட், அப்புறம் சிம்பிளிசிட்டி. இது 4 இருந்ததுன்னா, சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், சிம்பிளிசிட்டி, சர்வீஸ் ஆட்டிடியூட், இது 4 இருந்தா சக்சஸ். இந்த 4 எஸ் இருந்தா 5வது எஸ் வந்துடும். இந்த 4 எஸ் கூட வந்ததுன்னா, இந்த 4 எஸ்க்கு நம்ம எஸ் சொன்னா 5வது எஸ் நம்மளை தேடி வந்துடும். ரொம்ப சின்சியரா கிருஷ்ணமாஸ் ட்ரை பண்றது, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் குரு கொடுத்த கட்டளையை ரொம்ப மேற்கொண்டு செய்யுது. சின்சியாரிட்டி, அதுல கொஞ்சம் சீரியஸா எஃபர்ட் போடுறது, அதை சர்வீஸ் ஆட்டிடியூடோட பண்றது.
சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், சர்வீஸ் ஆட்டிடியூட், என்ன சொன்னேன், சிம்பிளிசிட்டி. இது லோகநாத் மகாராஜ் இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அவர் எப்பவுமே வந்து தன்னை சேவகனுடைய சேவகனாக தான் கருதுட்டு இருக்காரு. பிரபுபாடைய சீடர்கள் எல்லாத்தையுமே கூட நல்ல தைரியமான குணம்ல இருக்கு. அதனாலதான் அவங்களோட அசோசியேட் பண்ணுங்கிறது. தூய பக்தருடைய க்ஷண பொழுது கூட நம்மள தூய்மைப்படுத்திடும். சாது சங்கே சர்வசக்தி போய் லவமாத்திர சாது சங்கே சர்வசாந்தம். அவங்ககிட்ட பேசணும்னு இல்ல. இப்போ பிரபுபாடைய சீடர்கள் இங்க வராங்க அப்படின்னா நமக்கு அவங்க தரிசனம் கிடைக்குதுன்னா பேசலாம் வேண்டாம், அவங்கள பார்த்துட்டாலே போதும். அவங்கள பார்த்தா அவங்க உடம்புல இருந்து வர ஸ்பர்ஷம் நம்ம மேல பட்டா பியூரிஃபை ஆயிடும். இந்த காற்று வந்து மேல படும் இல்லையா, அந்த ஸ்பர்ஷம் நம்ம மேல பட்டா பியூரிஃபை ஆயிடும். தட் மச் பியூரிட்டி தேஹா. அவ்வளவு தூய்மையா அவங்க குருவோடைய கட்டளையை சீரியஸா எடுத்துட்டு அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த ப்ரோபாட்டி சீடர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அவ்வளவு ஆல்மோஸ்ட் ஏஜ் எல்லாம் திரு ஜெயமதாசாமி குரு மகாராஜ், ராதநாத் மகாராஜ், அப்புறம் வந்து லோகநாத் மகாராஜ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 70க்கு மேல. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 70 அண்ட் 75 எல்லாம் நம்பரா தான் இருக்கு. அவங்க இன்னும் அந்த எனர்ஜியா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லோகநாத் மகாராஜ் வந்து நிறைய சேவை, நிறைய நாமகாட்டாக்களை அவர் ஆக்சுவலி அவர் ஒரு நாமாச்சாரின்னே சொல்லலாம். லோகநாத் சுவாமிய நம்ம நாமாச்சாரின்னே சொல்லலாம். ஏன்னா இஸ் ஆல்வேஸ் சாண்டிங் த ஹோலி நேம். அவர் எப்பவும் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, பாத யாத்திரை நடத்திட்டு இருக்காரு, மொத்தம் சங்கீர்த்தனத்திலே இருக்காரு. அதனால நம்ம அவர் என்ன சொல்லலாம், இஸ்கான் நாமாச்சாரின்னு சொல்ல அவரு. லோகநாத் சுவாமிக்கு பாத்தீங்களா ஆல்வேஸ் சாண்டிங் மூடு. அந்த கீர்த்தனம் பாடி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு, இல்ல பாத யாத்திரை போய் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு, சாண்டிங் பண்றாரு, கிளாஸ் கொடுக்குறாரு. நாமகாட்டா வந்து மகாராஷ்டிரால ஒரு சின்ன கிராமத்துலதான் அவர் பிறந்தது. இந்த அரவாடேன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு மகாராஷ்டிரா. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு அழகான இஸ்கான் டெம்பிள், அங்க சுத்தி உள்ள வில்லேஜ்ல எல்லாம் டிவோட்டி ஆயிட்டாங்க. லோகநாத் மகாராஜோடைய மெஸ்ஸினால. இது நான் எங்க படிச்சிருக்கேன்னா, நான் வந்து ஆச்சாரியுடைய மகிமையில படிக்கும் போது நான் படிச்சிருக்கேன். ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, நர்த்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமான் பண்டிட், இவங்க எங்க போனாலும் யாரை சந்திச்சாலும் அவங்க டிவோட்டி ஆயிடும். நர்த்தம் தாஸ் தாக்கூருடைய பர்த்பிளேஸ் கேத்தூரிக்கு நர்த்தம் தாஸ் தாக்கூர் வந்த போது அங்க உள்ளவங்க எல்லாருமே அவரோட டிசைபிள் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா வந்து பெங்கால் ஃபுல்லா டிவோட்டி ஆகிட்டாரு. அது மாதிரி ஷியாமானந்த பண்டிட் ஹோல் ஒரிசா. அது மாதிரி லோகநாத் மகாராஜ் வந்து ஹோல் மகாராஷ்டிரா டிராவல் பண்ணிட்டு அந்த கிராமத்தையே வந்து அந்த அரவண கிராமத்தையே வைஷ்ணவரா மாத்திட்டு அந்த கோயிலை சுத்தி எல்லாம் வைஷ்ணவர் ஆயிட்டாங்க. இதுதான் பரம்பரா. எப்படி பிரபுபாவை எம்பவர் பண்ணியிருக்காரு. பிரபுபா வந்து எம்பவர் பண்ணியிருக்காரு. பிரபுபாவுடைய கருணையால இன்னைக்கு குருமார்கள் வந்து அவ்வளவு உற்சாகம் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த மாதிரி மகாராஷ்டிரா ஃபுல்லும் டிராவல் பண்ணி ஒரு பக்கம் நாமகட்டா சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீச்சிங் பண்ணிட்டு கூடவே வந்து பாத யாத்திரையும் நடத்திட்டு ஆல் இண்டியா பாத யாத்திரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இந்தியா பாதத்தையும் கோஆர்டினேட் பண்ணி தமிழ்நாடு பாத யாத்திரையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 24 மணி நேரம் தான், நமக்கு 24 மணி நேரம் தான் இல்லையா. அவருக்கும் சேம் 24 ஹவர்ஸ், நமக்கும் சேம் 24 ஹவர்ஸ். பட் டிஃபரன்ஸ் 24 ஹவர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க மாதிரி கிருஷ்ணா கான்சியஸ் இல்லையா. இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு எந்தூசியாசம் வரவங்களோட லீலைகள்லாம் கேட்கும் போது, இவங்களுடைய இதை பார்க்கும்போது, இவங்களுடைய சாதனா இன்னைக்கும் அவங்க எவ்வளவு சாதனா பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளவு சீரியஸா இருக்காங்க, இன்னைக்கு எப்படி ப்ரோபாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரொம்ப எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இன்ஸ்பிரேஷன். நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு பாகவதத்துல, நிறைய பக்தருடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு, உற்சாகம் கிடைக்கும். குந்தி தேவி, பாண்டவர்கள், ஆனா அவங்க நேர்ல பார்த்தது இல்லை. ஆனா நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இவங்கள இல்லையா. இங்க இருக்கிற வைஷ்ணவ ஆச்சாரியா, இங்க இருக்கிற குருமார்களை கண்ணு முன்னாடி பாக்குற எவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. கீர்த்தன் ஆகட்டும், உங்க சாதனா ஆகட்டும், அவங்களுடைய கேர் பண்ணிக்கிறது, பர்சனல் கேர், தன்னுடைய டிசைபிள்ஸை கேர் பண்ணிக்கிறது, டிவோட்டிஸை கேர் பண்ணிக்கிறது, அமேசிங். எவ்வளவு அழகா வந்து இது சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு அவங்க சங்கம் ரொம்ப அவசியம். நீங்க நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணருடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்குது. இந்த நம்ம 3 விஷயம் போய் நான் அடிக்கடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 விஷயம் போய் ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணருடைய விருப்பம் எல்லாம் எதுவும் நடக்காது, பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது.
கரெக்ட். அப்போ இந்த குருமார்கள்லாம் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும் இங்க. ரொம்ப வருஷங்கள் அவங்க இருக்கணும், நம்மளை கைட் பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணா விரும்பினான்னா கூப்பிட்டுலாம், போதும் இவங்க சர்வீஸ் பண்ணதெல்லாம் போதும், ஆல்மோஸ்ட் எல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லாரும் கூப்பிட்டுருக்கலாம். கிருஷ்ணனுடைய டிசிஷன் வந்து யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. சோ நம்ம கிருஷ்ணாட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி சுத்த பக்தருடைய சங்கம் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும். அவங்க இன்னும் ரொம்ப காலம் இந்த பூமியில இருந்து நம்மளை எல்லாம் ட்ரெயின் பண்ணி, நம்மளை என்கரேஜ் பண்ணி, நம்மளை வந்து கிருஷ்ண பக்தர்களா உருவாக்கி, நம்ம நல்ல பக்தி கொடுத்து, நம்மளை வந்து நல்ல ஒரு தூய பக்தரா நம்ம வரணும். அதுக்கு இவங்க அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க சங்கம் வேணும். அதனால இவங்க எல்லாம் இன்னும் நீண்ட காலம் இருந்து, நீண்ட காலம் இந்த பூமியில இருந்து அவங்க நம்மளை எல்லாம் வந்து அழைச்சிட்டு போகணும். அவங்க நமக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும். அதுதான் இன்னும் பிரார்த்தனை பண்ணணும். இந்த குருமார்கள்லாம் வந்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருந்து கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதத்துல, பிரபுவோட கருணையால அவங்க நம்மளை வந்து கைட் பண்ணணும். இன்னும் நல்லா நல்லா இருந்து நம்மளை வந்து இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உற்சாகம் வரும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கும், ஆர்வம் அதிகரிக்கும், பக்தி அதிகரிக்கும், இல்லையா? இந்த கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க தூய பக்த மாதிரி தூய பக்தர்களை காண்பதே அரிது. சுத்த பக்தரை பார்க்கறது ரொம்ப ரேர். அதுல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவனே கிருஷ்ணா கூட்டிட்டு போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதனால இவங்க எல்லாம் நீண்ட காலம் இந்த பூமியில இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணி நம்மளும் நல்ல பக்தராக பிரார்த்தனை பண்ணணும். அதனால அவருடைய அசோசியேஷன் நமக்கு எப்போ கிடைக்கணும், அவருடைய சங்கம் எப்போ கிடைக்கும், அவர்கிட்ட நம்ம நிறைய கேட்கணும், அவருக்கு நம்ம நிறைய சேவை பண்ணணும். அவருடைய கீர்த்தனை வந்து அவரு என்ன சொல்ல, முன்னே சொன்ன மாதிரி அது ஒரு உயிர் ஓட்டம் இருக்கும் அந்த கீர்த்தனைல. அந்த கீர்த்தனை ஒரு சோல் இருக்கும் அந்த விஷயம், இல்லையா? அது வந்து அந்த அந்த கீர்த்தனை தான் நம்ம இதயத்துக்குள்ள போய் நம்மளை பியூரிஃபை பண்ணும். அதனால நம்ம லோகநாத் மகாராஷ்டிர பிரார்த்தனை பண்ணுவோம். அவர் ஆசீர்வாதம், அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னு வியாச பூஜை அன்னைக்கு எல்லாரும் அவர் புகழ் பாடி அவரோட அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை. जय श्री लोकनाथ महाराज की जय, श्री प्रभुपाद की जय. சொல்ல சொல்ல இங்க ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா